ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அதுவும் கிட்ஸு ஸ்பெஷலுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு ஸ்மைலி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ ஸ்மைலிக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்னென்னா பிரெட் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் தான் மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ வாங்க பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோவை எடுத்துடலாம். பிரெட் கிரம்ஸையும் கொட்டிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, காரம், மிளகாத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை தண்ணி விடாமல் தான் பிசையணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி விட்டு பிசையாதீங்க. ஒருவேளை தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி பிரெட் கிரம்ஸு சேர்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா எண்ணெய் தடவி தேய்ங்க. நல்லா இதை மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு கண்ணுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரா எடுத்துட்டு நான் இப்போ கண்ணு பண்ண போகிறேன். இங்கே வச்சுட்டு லேசாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கனாவே இந்த கண்ணு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி போட்டுக்கோங்க. சிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு கர்வ் மாதிரி இப்படி. இப்போ மீதி இருக்கிற சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் ஸ்மைலியை தனியாக எடுத்து காட்டுறேன். நம்ம ஸ்மைலி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானோன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்மைலி, இது அதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போதான் ஃபுல்லாக நல்லா வேகும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா
இப்போ கடையில் போய் இது வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்மைலி. இது சாஸ் கூடயும் மைனஸ் கூடயும் சர்வ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.